கஷ்டத்தை கொடுக்கிறார், ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? அந்த கஷ்டம் யோபு மனைவிக்கு வந்திருந்தா என்ன இருக்கும்? அட்ரஸ் இல்லாம போயிருப்பாங்க. ஏன்னா யோபுக்கு வந்தங்காட்டி யோபு என்ன செய்கிறாரு? ஏன்னா யோபு தேவன் இருதயத்தை பார்த்துதான் என்ன செய்வாரு? அவங்க இருதயத்தை பார்த்தா அவங்க தோத்து போயிடுவான்னு தெரிஞ்சிச்சு ஆண்டருக்கு. அதனால யோபோட இருதயத்தை பார்த்தா என்ன செய்வான்? அழகு இழந்தாலும் என்ன விட மாட்டான். கைத்தட்டங்க யோபுக்கு. ராஜ பதவிய விட்டு சிங்காசனத்துக்கு தெருவுடன் வந்தாலும் என்ன தூசிக்க மாட்டா, என்ன வெறுக்க மாட்டா, என்ன நேசிப்பா. என் நண்பர்கள் கூட இவனை பத்தி பழி போட்டு பேசினாலும் இவன் நேசிப்பா, என்ன திட்ட மாட்டா, தூசிக்க மாட்டா, உறுதியா இருப்பா. இங்க இருதயத்துல உறுதியா இருப்பான்னு கர்த்தர் அந்த இருதயத்தை ஆராய்ந்து பார்த்துதான் யோபு சாத்தான்கிட்ட சொல்லுவாரு, அவனுடைய ஜீவனை தொடாத, மற்றதெல்லாம் எடுத்துக்கோ. அவன் என்ன செய்ய மாட்டான், என்னை திட்டவே மாட்டான், என்னத்தான் வணங்குவான் அப்படின்னு யோபு குறிச்சு சாத்தான்கிட்ட ஆண்ட சொல்லி அனுப்புவார்.